Good morning, students. Today we will discuss about cyclotron. அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா சைக்ளோட்ரான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் என்னன்னா மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும், அதே சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம சார்ஜ் அட் ரெஸ்ட் நோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஃபோர்ஸ். அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லை அதுக்கு இடையில். ஆனால் அதே அந்த சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் லொரன்ஸ் ஃபோர்ஸ், ஒரு லொரன்ஸ் விசையை உணர்கிறதுன்னு பார்த்தோம். அந்த லொரன்ஸ் விசை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கிளை மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கிளை ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக வைக்கும். அந்த மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கிள் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மாதிரி மோஷன் எப்படி இருக்கும்னா, அந்த பார்ட்டிக்கிளோட மூவ் ஆகும்போது சர்க்குலர் பாத்தாக இருக்கும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சைக்ளோட்ரான்ங்கிற டிவைஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, cyclotron device is a device used to accelerate the charged particle to gain large kinetic energy. அப்போ சைக்ளோட்ரான்கிற ஒரு டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு. எதை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு? சார்ஜ் பார்ட்டிக்கிளை. அப்போ சார்ஜ் பார்ட்டிக்கிளை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு டு கெயின் லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குன்னா, அதிகமான கைனட்டிக் எனர்ஜி, அதாவது பார்ட்டிக்கிள் டு கெயின் லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ நமக்கு லார்ஜ் கைனட்டிக் எனர்ஜியோட ஒரு பார்ட்டிக்கிளை சார்ஜ் பார்ட்டிக்கிளை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு முடுக்கம் செய்வதற்கு நமக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சைக்ளோட்ரான். அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கிளை ஆக்சிலேட் பண்ணுமோ, அப்படி ஆக்சிலேட் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அந்த பர்பஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சைக்ளோட்ரான் டிவைஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர். அப்போ நமக்கு இது ஆக்சிலேட் பண்ணும்போது அதிகமான கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கிறதுனால நம்ம இதை ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இது வாஸ் இன்வென்டட் பை யார் இன்வென்ட் பண்ணானா? லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன். ஓகே, இப்போ சைக்ளோட்ரான்ங்கிறது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, அதை நம்ம எப்படின்னு சொல்லலாம், ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது யாரை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, இதோட தத்துவம், அதாவது பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். When a charge particle moves normal to the magnetic field, it experiences magnetic Lorentz force. அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான் when a charge particle moves normal to the magnetic field. அதாவது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஒரு மின்னூட்ட பெற்ற துகள் இயங்கும் போது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it experiences a magnetic Lorentz force. காந்தவியல் லொரன்ஸ் விசையை உணர்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அப்போ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் சைக்ளோட்ரான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட அமைப்பு எப்படி இருக்கும், சைக்ளோட்ரான் டிவைஸோட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட அந்த அமைப்பு. மெயினாக நம்ம எக்ஸாமில் ட்ரா பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் மட்டுமே போதுமானது. எக்ஸாமுக்கு நம்ம ட்ரா பண்ணக்கூடியது இந்த டயக்ராம் மட்டுமே நமக்கு போதுமானது. ஓகே, அடிஷ்னலாக நமக்கு எக்ஸ்ட்ரா 2 டயக்ராம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த டயக்ராம் மட்டும் போதுமானது. ஓகே, அப்போ ஸ்கிமெட்டிக் டயக்ராம் ஆஃப் சைக்ளோட்ரான். த பார்ட்டிகிள்ஸ் ஆர் allowed to move between two semicircular metal container called Ds. அப்போ என்ன நடக்குன்னா, இந்த பாருங்கள், இந்த மெட்டல் கண்டக்டர் இல்லை 2 டி ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 மெட்டல் கண்டக்டர், அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, நம்ம அதை பாதியை கட் பண்ணால் நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னா டி ஷேப்பில் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதில் டி ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 மெட்டல் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஒரு கண்டக்டர் நம்ம D1 சொல்கிறோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இது D1, இது D2. ஓகே, அப்போ 2 இருக்கனால சிங்கிளாக இருந்தால் டின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்டதுனால டீஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் D1 D2 ஆர் ஆல்சோ நோன் அஸ் டீஸ். டி ஷேப்பில் இருக்கனால டீஸ். ஓகே,
இந்த பார்ட்டிகிள் இஸ் அலோட் மூவ் பெட்டிவின். அப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து எங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குன்னா அந்த டீகளுக்கு இடையில் இன் பெட்டிவினில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகிள் வந்து அலோவ் பண்ணுறோம். அந்த அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வெளியே என்ட்ரி ஆகுது. பாருங்கள், the particles are allowed to move between two semicircular metal container called Ds. Okay, the Ds are enclosed in the evacuated chamber. இந்த D வந்து அதாவது evacuated chamberனால என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரியும். அப்போ Ds are evacuated by the chamber அண்டு கெப்ட் இன் ரீஜன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எதுக்கு இடையில வச்சுருக்கோம்னா பாருங்கள், இது எவாக்குவேட்டட் சேம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி எவாக்குவேட்டட் சேம்பர். அந்த மெட்டல்ஸ் வந்து D1 D2 மெட்டல்ஸ் எதுக்கு இடையிலனா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குது. அப்போ அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்கும், நார்த்து சவுத். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்ட்ரோல் பை அன் எலக்ட்ரோ மேக்னெட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட், மின்காந்தம். இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்மல் டு த பிளேன் ஆஃப் டிஸ். இந்த டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த பிளேனுக்கு நார்மலாக இருக்கும். அதாவது இந்த பிளேனுக்கு இதோட பிளேனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நார்மலாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு செங்குத்தாக இருக்கும். The direction of magnetic normal to the plane of Ds. The two Ds are kept separated with a gap as a source S is placed at the center in the gap between Ds. அப்போ நமக்கு இதில் வந்து சோர்ஸ் இருக்குது இந்த சென்டரில். இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு இடையில 2 டிக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. 2 டிக்கு இடையில என்ன இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அதில் தான் நம்ம சோர்ஸ் வந்து வச்சுருக்கோம். அயனி மூலம்னு சொல்லுவாங்க, அயான் சோர்ஸ். இந்த கேப்புக்கு இடையில் என்ன இருக்கும். அப்போ இந்த அயான் சோர்ஸில் வந்து அயான்ஸ் வந்து என்ன செய்யும், பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து எமிட் ஆகும். நம்ம என்ன சோர்ஸ்னா பாசிட்டிவ் அயான் சோர்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த இதில் உள்ள அயான் சோர்ஸ்லேருந்து என்னது அயான்ஸ் வந்து எமிட் ஆகும். அது வந்து மிட் பாயிண்ட், அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் வந்து நம்ம அயான் சோர்ஸ் வச்சுருக்கோம். அந்த அயான் சோர்ஸ்லேருந்து நம்ம என்ன ஆகும், அயான் வந்து எமிட் ஆகும். The Ds are connected high frequency and alternating potential difference. இந்த 2 Dயும் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா alternating high frequency, alternating potential. அதாவது AC DC, ஏசினா alternating, டிசினா டைரக்ட். ஓகே, அப்போ alternating potential with high frequency potential difference. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், பிரின்சிபல் பார்த்தோம், யூஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுது, ஆக்சிலேட் த சார்ஜ் பார்ட்டிகிள் வித் ஹை கைனடிக் எனர்ஜி. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஹை எனர்ஜி ஆசிலேட்டர்னு சொல்லலாம். அதோட பிரின்சிபல் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.